ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் லோன் வந்து ரிஜெக்ட் ஆகுதா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹோம் லோன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஸ்கோர் சரியாமல் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நிலையற்ற வருமானம், அதே மாதிரி முழுமையற்ற ஆவணங்கள், இந்த மாதிரி காரணங்களால் ஹோம் லோனை வந்து ரிஜெக்ட் ஆகும். இது தவிர வேறு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹோம் லோனு வந்து அப்ரூவல் ஆகிறதுக்கு நீங்கள் என்னென்ன வழிகளெல்லாம் வந்து பின்பற்றணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கிரெடிட் ஸ்கோருங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஹோம் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு 750க்கு மேலே வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து லோன் வந்து சேங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பழைய கடன்களை வந்து நீங்கள் திருப்பி செலுத்தி இருக்கணும். அதுவும் சரியான முறையில் ஆன் டைமுக்கு வந்து நீங்கள் சரியான முறையில் வந்து அதை திருப்பி செலுத்தணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு வாங்கியிருந்தீங்கன்னா அதில் உள்ள பெண்டிங் அமௌண்ட்டையும் நீங்கள் அடைச்சிருக்கணும் முழுமையாக. மேலும் பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்து ஒரு லோன் அப்ளை பண்ணவே கூடாது. ஹோம் லோன் அப்ளை பண்ணும்போது அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆக தான் செய்யும். அதே மாதிரி சரியான நேரத்தில் நீங்கள் இஎம்ஐ அமௌண்ட்டை வந்து கட்டுறது, கிரெடிட் கார்டு பில்லு இந்த மாதிரி செலுத்தும்போது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறதுக்கும் அது ஒரு ஏதுவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை வந்து நீங்கள் 750க்கு மேலே இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கணும். அதில் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் சரி பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த ஹோம் லோனுக்கே வந்து விண்ணப்பிக்கணும். அப்படியே வந்து உங்களுக்கு பேங்க்கில் ஹோம் லோன் வந்து கிடைக்கலன்னா என்பிஎஃப்சி கம்பெனிகள் நிறைய கம்பெனிகள் இருக்குது. ஏன்னா பேங்கை விட இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக ஹோம் லோன் தர்ற கம்பெனிகள் இருக்குது. அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கட்டணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் வந்து நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது பேங்க்கில் வந்து ரிஜெக்ட் ஆகிறவங்களுக்கு தான் இந்த ப்ரொசீஜர் என்பிஎஃப்சிக்கு. ஸோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு கேரண்டர் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ இல்லைனா உங்களுடைய ரிலேட்டிவ் இந்த மாதிரி கேரண்டர் வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி நீங்கள் அப்ளை பண்ணும்போது லோன் வந்து அதிகமாக உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். மேலும் இந்த வழியில் நீங்கள் எதையுமே வந்து கடைப்பிடிக்க முடியலைன்னா இதற்கு பாரபட்சமாக இன்னொரு வழியும் இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம் மூலமாக நீங்கள் இந்த வீட்டு கடன்களுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து நிறைய இருக்குது. அதில் ஒன்று சொல்கிறேன். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம். இதன் மூலமாக வந்து நீங்கள் ஒரு பின்தங்கியவராக இருந்தீங்கன்னா, அதே மாதிரி குறைந்த வருமான உள்ளவராக இருந்தீங்கன்னா, நடுத்தர ஒரு நீங்கள் வர்க்கமாக இருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா மலிவு விலையில் அதுவும் மானியத்தோடு உங்களுக்கு லோன் கிடைக்கும். வீடு கட்டுறதுக்கு உங்களுடைய லோன் ரிஜெக்ட் ஆகிற பட்சத்தில் இந்த கவர்மெண்ட் ஸ்கீமை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் ஹோம் லோன் ரிஜெக்ட் ஆகும்போது நாம் பின்பற்ற வேண்டிய வழிகள். இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹோம் லோன் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகவே ஆகாது. கண்டிப்பாக சேங்க்ஷன் ஆகும். உங்களுக்கு லோன் அப்ரூவல் ஆகி உடனடியாக ஹோம் லோன் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.